அதாவது எல்லாருக்கும் விதவிதமாக சமைச்சு சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் உணவு கட்டுப்பாடு, நோய்கள் வந்துருமோ அப்படின்ற பயம் இருக்குல்ல. அப்போ எதெல்லாம் நோய்களை தரும், நோய்களை தராத உணவுகளை நம்ம பிரித்து எடுத்துக்கணும். நோய்களை தராத உணவுகளை நம்ம விதவிதமாக சமைச்சு சாப்பிடணும். உதாரணத்துக்கு நம்ம எதையெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, நம்மை அடிமைப்படுத்தாத உணவுகளை நம்ம சாப்பிட்லாம். நம்மை அடிமைப்படுத்துகிற உணவு நமக்கு நோய்களை தரும். அப்படி பார்க்கும்போது நம்ம அடிமைப்படுத்துகிற உணவு எது? உங்களுக்கு நீங்கள் சோத்துக்கு அடிமையாகுவீங்க. சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தும். ஆனால் முட்டை வந்து உங்களை அடிமைப்படுத்தாது. பால் வந்து உங்களை அடிமைப்படுத்தாது. பால் குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது, முட்டை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. டெய்லி 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட முட்டை சாப்பிட்லாம், சாப்பிடாம கூட இருக்கலாம், அவங்களால முடியும். ஆனால் சோறு சாப்பிடாம அல்லது இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிடாம உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற உணவுகளை தவிர்த்து விட்டு உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகளை விதவிதமாக சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ முட்டை, பால், தயிர், மீன் கூட அடிமைப்படுத்தாது. மீன் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ அரிசி ஏன் நம்மளை அடிமைப்படுத்துதுன்னா, எளிதாக சமைக்கலாம். மூட்டையாக வீட்டில் கட்டி வச்சுட்டா எப்போ வேணாலும் சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் மீன் வந்து நீங்கள் அடிமையாக முடியாது. ஏன்னா நினச்சா உங்களுக்கு மீன் கிடைக்காது. இன்றைக்கி ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசர்லாம் வந்துருச்சு. அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசரில் வந்து மீனை எடுத்து வச்சு விரும்பிய போதெல்லாம் சமைச்சு அதுக்கு நீங்கள் அடிமையான மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படலாம். அது இயற்கையானது கிடையாது. ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம அரிசி உணவுகள் நமக்கு எளிதாக இருந்திருக்கு சமைப்பதற்கு. வீட்டில் மூட்டையாக கட்டி வாங்கி வச்சுருவோம், அதுலேருந்து எடுத்து நம்ம எப்போ வேணாலும் சமைச்சிக்கலாம். ஆனால் மீன் எல்லா காலத்துலேயும் கடந்த காலங்களில் இந்த தொழில்நுட்பம்லாம் வளராத கடந்த காலங்களில் நீங்கள் வந்து மீனை சமைச்சு சாப்பிட முடியாது. மீன், முட்டை இதெல்லாம் சமைச்சு சாப்பிட முடியாது. நினச்சா சமைச்சு சாப்பிட முடியாது. அதுபோல் மாமிசத்தையும் அப்படி தான். அதனால் இது உங்களை அடிமைப்படுத்தாது. நினச்சா இது உங்களுக்கு கிடைக்காது. அதனாலே இதுக்கு நீங்கள் அடிமையாக முடியாது. நினச்சா கிடைச்சா கூட இந்த உணவு உங்களை அடிமைப்படுத்தாது. அதனால் வந்து இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு, உங்களை அடிமைப்படுத்தாத இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு நீங்கள் அதாவது இந்த உணவுகளை அடிமைப்படுத்தாத உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். அடிமைப்படுத்துகிற இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு அடிமைப்படுத்தாத உணவுகளை வெரைட்டியாக சமைச்சு சாப்பிடுங்க. மீன், முட்டை, தயிர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் அடிமைப்படுத்தாது. அதனால் இதில் விதவிதமாக சமைச்சு சாப்பிடுங்க. அது உங்களால் நோய் வராது. அடிமைப்படுத்துகிற உணவுகளை நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும்.